வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனங்கிழங்குல நான் பொடி மாஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் பனங்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த பனங்கிழங்குல நம்ம என்ன பண்ணலாம்னா, தோலை எடுத்துட்டு இதை கழுவிட்டு நம்ம மேலே வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இப்போ பனங்கிழங்கு நம்ம கழுவி எடுத்தாச்சு. இப்போ வேக வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு மூடி வச்சிடணும். இப்போ பனங்கிழங்கு நமக்கு வெந்துட்டுருக்கு. இது வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், பனங்கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கிடணும். இப்போ இந்த கிழங்கு 2 பீஸாக கிழித்து எடுத்துகிட்டு பாருங்கள், நடுவில் ஒரு குச்சிமாக இருக்கும். இதை நம்ம தூரம் எடுத்துடணும். இது தேவையில்லை. வந்தாக்கா அந்த மாதிரி எடுத்துடணும். இப்போ இதை ஒடிச்சு எடுக்கணும். எப்படி ஒடிக்கணும்னு பாருங்கள். இந்த மாதிரி பீஸாக எடுத்துகிட்டு நம்ம துருவணும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி பீஸாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பீஸஸ் ஆக்கிட்டு இப்போ நம்ம கேரட்டு துருவது மாதிரி இதையும் நம்ம துருவி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பனங்கிழங்க துருவி எடுக்கணும். அது கூடவே பாருங்கள், இந்த தேங்காய், இந்த கேரட்டு இதையும் துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் துருவியாச்சு, கேரட்டு, அப்புறமா பனங்கிழங்கு. பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம வச்சு பொடி மாஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். கடுகு போட்டுடலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு நிறம் மாறினோடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பனங்கிழங்கு சேர்த்துடலாம். கூடவே கேரட்டு, தேங்காய் துருவல், இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், பனங்கிழங்கு பொடி மாஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் போட்டு நம்ம முடிச்சிடலாம். இந்த சமயத்தில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிடலாம். பாருங்கள்,
பனங்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.